இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கண்மணிய வந்து முழுக்க முழுக்க வந்து அன்புக்கு வந்து எல்லா விதத்திலயும் உதவி செய்யக்கூடிய மாதிரியே வந்து அமைச்சு கொடுக்குறாங்க பாட்டிமா. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆனாலும் கூட, அவங்க வந்து சிவகாமி வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வீட்ல இருக்கிற அன்போட அன்னை பொண்டாட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து நேரடியா வந்து சிவகாமி பேசுறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு, வீட்ல இருக்க மத்த எல்லாத்துட்டயுமே போய் சொல்றாங்க. இந்த மாரி அவங்க நல்லா நடக்குறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா நம்ம மாரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோனே, அன்புக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஓடியாந்து, "வாம்மா நீ எந்திரிச்சு நடக்குறாங்க நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அப்ப பாட்டிம்மா, "என்னடா உனக்கு லூசா பிடிச்சுக்கிருச்சு? அவளே முடியாம இருக்கிறா. அவள போய் எந்திரிச்சு நட வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பாட்டிம்மா, இப்பதான் வந்து அண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அம்மா நல்லா பேசுறாங்க, நடக்குறாங்க அப்படின்ட்டு. எனக்கு அவங்க ரெக்கவரி ஆகி வர எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நேர்ல அவங்கள பார்க்கணும் இந்த மாதிரி. அதனால தான் நான் வந்து இப்படி சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லடா. அவ கனவு கனவு கண்டிருப்பா. நீ வேற. நாங்க இதே ரூமுக்குள்ள தான் இருக்கிறோம். அவங்க அம்மாட்ட இப்பதான் இந்நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப எந்திரிச்சா? எப்ப நடந்தா? என்ன இதுன்னு ஆச்சரியமா இருக்கு. ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அந்த வீட்ல ஏதாச்சும் ஒரு குழப்பத்த குடுத்துக்கிட்டே இருப்பியா?" அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் இல்ல. நான் கண்ணார இப்ப பார்த்து நீங்க என்ன இல்லன்னு சொல்றீங்க? நீங்களும் தானே அவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரும் நம்புற மாரி இல்ல. வெண்ணிலாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லவும் வெண்ணிலா ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. இப்ப வரைக்கும் நம்மள தான் டீக்ரேட் பண்றதுக்காண்டி இந்த வேலைய இவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இத நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல கண்மணிட்ட சொல்லும்போது கண்மணியும் ஷாக் ஆகி போறாங்க. எல்லாமே இப்படி நீங்க நடிப்பா இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவப்படுறாங்க. ஆனா பாட்டி சொன்னதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வீட்ல சைலண்ட் ஆகுறாங்க. பாட்டி உண்மைய தானே சொல்றாங்க. "இது என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ அவன் பார்த்தா சிரிச்சா நடந்தாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குமா?" அப்படின்னு சொல்லலாம் கேட்கும்போது, அவங்க வந்து பக்கு பக்குன்னு முழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணிட்டையும் என் பாட்டியும் வந்து சொல்றாங்க, "பாட்டி, உங்க வீட்ல இருக்கிற மத்த எல்லாருமே வந்து தேவையில்லாம ஒரு குழப்பத்த உண்டு பண்ணி, உங்களுக்குள்ள ஒரு பிரிவினைய உண்டு பண்ணி, உங்கள சந்தோஷமாவே வாழ விட மாட்டாங்க. மொத அத நீங்க புரிஞ்சுக்கங்க. எது உண்மை, எது பொய்ங்கிறது தெரிஞ்சா தான், நீங்க அடுத்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு சரியா இருக்கும். அத விட்டுப்புட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசாம, மன கஷ்டத்தோட புரிஞ்சே மனம் விட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து என்னைக்குமே சுத்தமாகாது. நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த வீட்ல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்கிறணும். உங்களுக்குள்ள கசப்புகள தீர்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லி பாட்டி அறிவுரை பண்றாங்க. கண்மணி அத கேட்டாலும் கூட வந்து, ஆனா வந்து இந்த மாதிரி வந்து நடந்த ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்றாங்களே, இத எப்படி ஏத்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெண்ணிலா ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அடுத்த முறை சிவகாமி வந்து வீடியோல வந்து, "நீ எடுக்கணும் அவங்க பேசுறதோ, சிரிக்கிறதோ, நடக்கிறதோ பார்த்து நீ வீடியோ எடுத்தா தான் இந்த வீட்ல எல்லாருமே நம்புவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு இத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, "இங்க வாங்க, நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல என்ன நடக்குது பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து சிவகாமி சிரிக்கிற மாதிரியே, பேசுற மாதிரியே எந்த எவிடன்ஸும் இல்ல. அந்த ஃபோன்ல நான் எடுத்ததுல என்னாச்சு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை எடுத்து நம்ம வந்து அத வந்து எதுவும் அழிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இத கரெக்டான முறையில பாட்டி அத கையாளட்டுன்னா, கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை தீர்ந்த பாடா இருக்காது. தொடர்ந்து பார்க்கலாம்.